ஹலோ ஆல் வணக்கம் ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. இப்போ வந்து மார்க் ஆண்டனி டீம் நம்ம பாகிஸ்தான் டீம் T20 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஏஇ ட்ரை சீரிஸ்க்கு ஏஷியா கப்புக்கும் சேர்த்து. என்ன வழக்கம் போல ஸ்குவாட படிச்சிட்டுமா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுதானே ப்ரொசீஜர். முன்மொழிங்க, அதுக்கப்புறம் வழிமொழிகிறேன். டன். ஸோ டீம் வந்து சைம் அயூப், ஷாயிப் ஜடா, ஃபர்ஹான், யாரு நீங்க தான் சொல்லணும், ஃபக்கர் ஜமான், முகமது ஹாரிஸ், சல்மான் ஆகா கேப்டன், ஹசன் நவாஸ், குஷ்தில் ஷா, ஃபாஹிம் அஷ்ரஃப், ஹுசேன் தலாத், முகமது நவாஸ், அப்ரார் அஹமத், சுஃபியான் முக்கிம், ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், ஹசன் அலி. இந்த மூணு பேர் முக்கியமான கூட்டணி. இது போக முகமது வாசிமும் இருக்காரு, சல்மான் மிர்சாவும் இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட் சொல்லுங்க. இல்ல, முதல்ல உங்களுக்கு ஓமான் UAE ஏமாத்தி ஜெயிச்சிருவாங்க. இந்தியா வந்து டின் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சூப்பர் போர் அப்படின்ட்டு போயிட்டு அங்க அந்த பக்கம் யார்கிட்டயாவது ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ ஆப்கானிஸ்தானோ மாட்டி முடிச்சு விட்டுருவாங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ஏன்டா டேய் பாட்டு பாடுனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரைமரி பிளேயரை டிராப் பண்ணிட்டீங்களேடா, யாரை வச்சுடா நான் பாட்டு பாடுவேன். இவர் வேற கேட்டுனே இருப்பாரு, அந்த பாட்டு பயங்கர இட்டு ஸ்பாட்டிஃபைல போடுற அளவுக்கு போயிருக்குன்னு. டாட்டு மேல அது எப்படா நான் பாடுவேன். பண்ணீங்களாடா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு பண்ணலாமாடா நீங்க? இப்ப பாருங்க. இப்போ honestly that I really like the composition of the squad. At some point of time you feel certain players cannot make the cut in certain format. அவங்களோட glorified images என்ன இருந்தாலும் you have to move on. அவங்க ரெண்டு பேருக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாபர் அசாம் வந்து நான் ரேட் பண்ணுவேன். அவர் நான் திருப்பி நான் சொல்றேன், ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் பேட்ஸ்மேன். இப்ப நேபாளுக்கு அப்புறம் அந்த செஞ்சுரி அவர் அடிக்கவே இல்லைங்கும் போது நிறைய பேர் வந்து விராட் கோலி தலையிலே கை வச்சாங்க. விராட் கோலி அந்த ஸ்பேன்ல வந்துட்டு அவ்வளவு நிறைய அடிக்கலைன்னாலும் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட்லாம் வாங்கினே தான் இருந்தாரு. விராட் கோலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஃபுல்ஃபில் பண்ணலன்றதுனால பீப்புள் வெண்ட் ஹார்ட் அகேன்ஸ்ட் ஹிம். ரியல் வந்து உங்களுக்கு வந்து டவுன் த கிரவுண்ட் ஸ்லம்ப்னா பாபர் அசாம் தான். த அமௌண்ட் ஆஃப் கிரேட்னஸ் வாட் யூ ஷோட், அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காருன்னா தே மேட் த ரைட் டெசிஷன். இப்போ நீங்க வந்து பிளேயிங் லெவன் இது நான் சொல்லிடுறேன். நீங்க ஸ்குவாட படிச்சவங்க. ஐ எம் நாட் ரியலி கிரிட்டிக்கல் அபவுட் த ஸ்குவாடு. எப்படி பிளேயிங் லெவன் போவாங்கன்னா சைம் அயூப் இஸ் கோயிங் டு ஓபன் வித் கன்சிஸ்டன்ட் கிளாசி டேஞ்சரஸ் சைப் ஜஃபரான். யார் அவருன்னு கேட்டீங்க நீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்கிங் குட் பிளேயர் அவரு. அதனால வந்து அவர் தான் ஓபன் பண்ணுவார். நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி ஃபக்கர் ஜமான். நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்ப்ளோசிவ் முகமது ஹாரிஸ். நம்பர் 5 சல்மான் அலி ஆகா. அண்ட் நம்பர் 6 என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் சொல்றேன், he is going to be one of the Pakistan greats when he hangs his boots off, Hasan Nawaz. Number 7 is going to be the all-rounder Mohammad Nawaz. Number 8 Mohammad Wasim Jr. Number 9 Shaheen Afridi. Number 10 Harris Rauf. And number 11 Abrar Abad. இது வந்து பார்க்கறதுக்கு டீம் பயமா இல்ல அப்படின்னாலும் இது ஒரு டீசென்ட் டீம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹாரிஸ் ராஃபை நான் ஆடவே மாட்டேன். அவரை மாதிரி ஒரு பாரி வள்ளல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பட் வெளியே இருக்க ஆப்ஷன் ஹசன் அலி இல்ல. ஐயோ, ஏன் சார் நீங்க நல்ல மூட்ல பேசிட்டு இருக்க? அததான் வெளியில யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஐயா போறண்டா சாமி, எனக்கு வீட்டுக்குள்ள எலி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எலியோடய வாழ்ந்துறேன். கதவை திறந்தா வெளியே மலை பாம்பு நாகப்பாம்பு படம் எடுக்குது. தமால்னு கதவை சாத்திட்டு வேணாண்டாப்பா அந்த எலியோடய நான் வந்துட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், பெட் மேல காலை தூக்கி வச்சுட்டு அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும் எலின்ற மாதிரி. ஒரு வீக்கஸ்ட் லிங்க் அவரு. கேட்டா பேசி ஸ்பேஸ் யாருன்னுவாங்க. பேசி ஸ்பேஸ்னா பேச உடைக்கணும். அதுதான் பேசி ஸ்பேஸ். இவங்க அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. இப்ப ஷஹீன் அஃப்ரிதி பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி பழைய ஷஹீன் அஃப்ரிதியா அவர் இல்லை. அப்ரார் அஹமத் இஸ் அன் குவாலிட்டி 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 போலர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 4 ஓவர்ல 28 போட்டுருவாரு. இந்த முகமது வாசிம் ஜூனியர் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அமாங் த பேக். இஸ் வெரி குட். அவர் எப்படி ரிவர்ஸ் ஸ்விங் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் ஒருத்தர் தான் எல்லா சர்ஃபேஸையும் ரிவர்ஸ் ஸ்விங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. முகமது நவாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான போலர். ஓகே, இது கொஞ்சம் சப்காண்டிலாம் டிஃபென்சிவா தானே போடுவாரானா? எக்கனாமிக்கலா போடுவாரு. இறங்கி கடைஞ்சிருவாங்க. அதெல்லாம் நீங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா பின்னாடி போறவன்ட்ட நீங்க இது பண்ணிடலாம். நேரா நேரு போலிங் போட்டு இறங்கி நொறுக்கிடுவாங்க ஓமானே உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் சிக்ஸ் போலர் ஆப்ஷன்னா டீசன்ட் சைம் அயூப். த கண்ட்ரோல் வாட் யூ ஷோன் வித் ஆஃப் பிரேக்ஸ்
அண்ட் ஆல்சோ த கேரம் பால்ஸ். இப்ப bowling-ன்னு பாத்தீங்கன்னா மோசமா இல்ல. guys like Shaheen Afridi has to stand up. அப்ரார் அஹமத் ஷூரா வில் டூ வெல். வாசிம் ஜூனியர் ஐ ரியலி ரேட் him. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வாசிம் ஜூனியரை உட்காந்து வச்சுட்டு அசான் அலி ஆடுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி பேட்டிங் பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் யூனிட் ஒரு டீமா கிளிக் ஆகிறதுக்கு டைம் ஆகும், இமீடியட்டா ரிசல்ட்ஸ் வராது. தைமையுப நான் ரொம்ப நாளா ரேட் பண்ணியிருக்கேன். அவர் தான் நெக்ஸ்ட் சயித் என்பர், அதுல சந்தேகமே கிடையாது. சாயிப் ஜதா ஃபர்தான் இஸ் அ வெரி குட் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபக்கர் ஜமான் ஐ ரேட் இம் இஸ் அ டீசென்ட் டாப் 3. முகமது ஹாரிஸ் வந்து பட்டா பாக்கியம் படாட்டில எல்லா பாலையும் அடிப்பாரு. எக்ஸ்ப்ளோசிவா ஒரு 19 பால்ல 38 அடிக்க முடியும். 4 மேட்சும் 0 அடிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. சல்மான் அலி ஆகாவோட கேம் வந்து T20ல பெருசா எழுந்திருக்கல. ஓடிஏல ஷோன் இஸ் கிளாஸ், டெஸ்ட் கிரிக்கெட் டு எக்ஸ்டெண்ட் ஷோடிங் கிளாஸ் பெருசா வரல. அசான் நவாஸ் இஸ் பேட்டிங் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட்லி. நவாஸோட பேட்டிங்ல இங்க வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகமது வாசிம் ஜூனியர், ஷஹீன் அஃப்ரிதி, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அபட் அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு ஓமான் யுஏஇ இருக்காங்க. அவங்கள ஜெயிச்சுட்டு கண்டிப்பா சூப்பர் ஃபோர்ஸ் போவாங்க. ஐ டோன்ட் சி தம் கெட்டிங் பாஸ்ட் சூப்பர் ஃபோர்ஸ். இந்தியாவுடைய ஒரு செம அடி வாங்குவாங்க. தே வில் கெட் எலிமினேட்டட் இந்த சூப்பர் ஃபோர் ரவுண்டு நான் சொல்றேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிட டீசெண்டா தான் இருக்கு டீம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தேவ சான்ஸ் டு வின் த ட்ராஃபின்றீங்க. இல்ல அதுதான் இவங்க வந்து ஆண்டனியா தான் வந்துட்டு இருக்காங்க. மார்க்கா ஆண்டனியான்னு தெரியல, எந்த பாகிஸ்தான் வர போறாங்கன்னு தெரியல, நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இவங்க டேர்னப்பே ஆகுறது இல்லை இப்பெல்லாம். வெரி அன்பார்ச்சுனேட். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஐம் நாட் வெரி ஷுர் டு இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு முட்டு கொடுத்து இவங்க வருவாங்கன்னு சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு தோணல பீடா. சரி, நசீம் ஷா திருப்பியும் மிஸ் அவுட் ஆயிட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேனே, நசீம் ஷா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், அந்த கொட்டால அவர் ஒர்க் பண்ணிருக்கேன். இஸ் மோர் ஸ்கில்ஃபுல் இப்ப தென் சிபிஎல் ஷஹீன். ஆடித்தானே இருக்காரு. சிபிஎல் ஆடிட்டு இருக்காரு. இஸ் மோர் ஸ்கில்ஃபுல் தேன் ஷஹீன் அஃப்ரிதி. பட் அசான் அலி உள்ள வச்சுட்டு நசீம் ஷாவை வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பிஎஸ்எல். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க, பிஎஸ்எல் மாதிரி ஒரு நேஷனல் ஹைவே பிச் இந்த ராவல்பிண்டில கிரிக்கெட்டே ஆட முடியாது போலர்ஸ். அப்படிங்கும் போது அதை வச்சுட்டு நீங்க இது பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன பண்ணாரு இல்ல மைக்கேல், இவங்க ஐபிஎல் வச்சு தானே எடுக்கிறாங்க, அப்ப அவங்களும் பிஎஸ்எல் வச்சு தானே எடுப்பாங்க. அதாவது வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு இந்தியாவோட டேலண்ட் வந்து ஓவர் ஃப்ளோயிங்க. இந்தியால 10 டீம் இருக்காங்க, 6 டீம் இருக்கு. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இந்த நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க, அதுக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 10 டீம் வச்சு இருக்கிற பூல்ல நீங்க எடுக்கிற ஒரு இதுவும் இங்க எடுக்கிறதும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு. நசீம் ஷா மாதிரி ஒரு டேலண்ட் நீங்க பாக்குறீங்க இஸ் கோயிங் டவுன் ஹில் அப்படின்னா அப்போ பர்ஃபார்மன்ஸ் வச்சு சரி, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். கிரிக்கெட் எக்ஸ்பர்டீஸ்ல இந்த பக்கம் அசான் அலி, இந்த பக்கம் நசீம் ஷா, நீங்க யார் எடுப்பீங்க? நிமிஷம் தான் எடுப்போம். அதை தான் கேட்கிறேன். வெளியில பாருங்க, அந்த சுஃபியான் முக்கீம் திருப்பியும் நான் சொல்றேன், கண்டிப்பா அடுத்த வருஷம் என்னோட ஏதோ ஒரு டீம்ல அவர் இருப்பாரு, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நான் ஒர்க் பண்ற டீம்ல பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஆனா தே ஹாவ் டு காம்ப்ரமைஸ் முகமது நவாஸ் இன் இஸ் பிளேஸ். பேட்டிங் கீழே போயிடும். நான் ஐடியலா என்ன பண்ண தைரியமா அந்த ஒரு சான்ஸ் எடுப்பேன். உங்களுக்கு வந்துட்டு ஒமானோடையும் யுஏயோடையும் நான் ஆடுறேன். இந்த 6 பேட்ஸ்மேனு, முகமது வாசிம் ஜூனியர் 7 பரவாயில்ல, வீக்கா இருக்கு பரவாயில்ல. போலிங் 2 பியூட்டு கையில இருந்து பயங்கரமா போகுது பால். அவர் எடுத்துட்டு வர பார்ப்பேன், ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஃபஹீம் அஷ்ரப் வெளியில இருக்காரு. ரேட் ஹிம், இட் பிரில்லியன்ட்லி ஃபார் அவர் டீம் இன் கொட்டா. உள்ள வர முடியாது. உள்ள வரணும்னா முகமது வாசிம் ஜூனியர் பேர்ல வரணும். செமட்டி வாங்கிடும் போலிங்கு. இன்னொன்னு அசான் அலி ஆர் ஹாரிஸ் ராஃப். அதான் நான் சொல்றேன், முகமது வாசிம் ஜூனியரை டிராப் பண்ணிட்டு அசான் அலி ஆடலாம். உசைன் தலாத்தா ஒரு T20 பிளேயரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் எங்க ஃபிட் ஆவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்பர் 4ல வந்துட்டு உங்களுக்கு இவர் வராரு, முகமது ஹாரிஸா ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ உசைன் தலாத் அவர் பிளேஸை எடுக்க முடியாது, சல்மான் அலி ஆகா பிளேஸ் எடுக்க முடியாது, உங்களுக்கு அசான் நவாஸ் பிளேஸ் எடுக்க முடியாது. அவர் எங்க ஃபிட் ஆவாரு தெரியாது. குஷ்தீல் ஷா இருக்காரு. குஷ்தீல் ஷா இஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் முகமது நவாஸ். குஷ்தீல் ஷா இஸ் மோர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் than முகமது நவாஸ், பட் இஸ் நாட் ஆஸ் குட் அ ஸ்பின்னர் ஆஸ் முகமது நவாஸ். அதை லைக் டு லைக்கும் நீங்க சொல்ல முடியாது, அங்கேயும் நீங்க மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் சல்மான் மிர்சா, இந்த பேரை ரிப்பீட் பண்றேன், ரிமெம்பர் த நேம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. பாம்பு மாதிரி பால் உள்ள வரும், பாம்பு மாதிரி உள்ள வரும். ஒரு 135 தான் போடுவாரு. இது யார்கர்ஸ்லாம் டெத் ஹவுஸ்ல காலை ஒடிச்சிருவாரு பூட்டை. ஆனா அவரும் வர முடியாது. ஒருவேளை ஷஹீன் அஃப்ரிதி வந்து இன்ஜுரி ஆனா there is a chance he may getting. that is a beautiful selection அந்த சல்மான் மிர்சா. என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10 இது ஜஸ்ட் 4 அவுட் ஆஃப் 10. கண்டிப்பா சூப்பர் 4 போவாங்க.
சொல்ல முடியாது. அதையும் நம்ம மானத்தை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம சொல்றதுக்கு. சூப்பர் 4 மேல இவங்க போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்ரீலங்கன் T20 டீம் இஸ் ஜஸ்ட் ரியலி ஜெல்லிங் வெரி வெல். அந்த பங்களாதேஷ் டீம் ஆன் இஸ் டே தே கேன் பீட் எனி ஒன்னு. ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் கண்டிப்பா தோக்கடிக்க மாட்டாங்க. இந்தியா கிட்ட தோக்கறதுனால எனக்கு தெரியல, எனக்கு ஒருவேளை இந்த கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இந்தியாட்ட தோத்துட்டு கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் குறைஞ்சு போனாங்கன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தானோட வாங்குவாங்க. the tournament would end in super force. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் நீங்க அவங்கள குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு இல்ல, சொன்னீங்கன்னா இவங்கள பத்தி நான் எனக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இல்ல. இவங்க முட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இவங்க டிஸ்கார்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஐ டோன்ட் நோ என்ன சொல்றதுன்னு தெரியல பீடா. இவங்க நான் ஆனா கேட்கறேன், இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன். பேட்டிங் வந்து இப்போ மேஜர் கொஸ்டின் மார்க்ஸ் இதுதான். பாபர் ரிஸ்வான் தேவ் டேக்கன் போல்ட் கால், தட்ஸ் ரைட் கால், கரெக்ட் தான். பவுலர்ஸ் வந்து இன்னமும் நீங்க நிறைய பேர் இவங்க அப்பாஸ் அஃப்ரீடிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க போன சீரீஸ் வரைக்கும். அப்புறம் வந்து இந்த முகமது ஹஸ்னைன், தஹானி, இது இஷான் உல்லான்னு ஒருத்தர் கூட ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி அசன்லிக்கே போயிருக்காங்க. வேற ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லையா? இந்த குர்ரம் சாஷாத்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு நாள் நல்லா ம். போடுவார், நான் ஆனஸ்டா சொல்றேன். நல்லா போடுவார் இந்த குர்ரம் சாஷாத்ன்றவரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அசான் அலியோட டெசிஷன் மேக்கிங் ஹஸ் பின் ஆல் அவர் ஸ்கில்ஃபுல்லு. அந்த ஸ்கில்லு நீங்க சொன்ன மாதிரி இந்த 2019ஓட இந்த ஸ்கில்லு போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லே வரல. இந்த பிஎஸ்எல்ல அவர் நிறைய விக்கெட் எடுத்தாரு. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பிஎஸ்எல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் he has just outsmarted நசீம் ஷா இந்த செலெக்ஷன். நான் என்ன பொறுத்தவரை என்னோட அசப்ஷன்ல சொல்றேன், ஜெனரேஷனல் டேலண்ட் நசீம் ஷா. கரெக்டா நீங்க பேசி எடுத்துன்னு வந்தீங்கன்னா இட் கேன் டூ ஒண்டர்ஸ். அபாஸ் அப்படி இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, சிபிஎல் வந்து நொறுக்கிட்டாங்க வச்சு. இப்ப எங்க கிட்ட வந்து மாட்டினாரு வச்சு புடிச்சிட்டாங்க விட்டு. அதுக்கப்புறம் இப்ப அடுத்த மேட்ச் டிராப்பே பண்ணிட்டாங்க. ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அ பேட் டேலண்ட், இட் ரிலைஸ் மோர் ஆன் த ஸ்லோயர் டெலிவரிஸ். இஷானுல்லா இஸ் இன்ஜூர்டு. இப்போ கேரியர் த்ரெட்டனிங் இன்ஜுரின்றாங்க. 150 எல்லாம் போட்டாரு. ஐ தாட் தட் இஸ் கோயிங் டு பி a future ஃபார் பாகிஸ்தான் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்டா வந்து அதுவும் பெரிய இதுவா வரல உங்களுக்கு. ஓவராலா இந்த டீமை பாத்தீங்கன்னா ஒரு 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 பேட்டிங்ல பேலன்ஸ் இருக்கா, போலிங்ஸ்ல பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியல என்னால. இப்போ ஒரு சில டீம் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போறோம், நம்ம சொல்லுவோம் பேட்டிங் நல்லா இருக்கு, போலிங்ல கொஞ்சம் இங்க டெத் ஓவர்ஸ்ல கஷ்டப்படுவாங்க, பவர் பிளேல கஷ்டப்படுவாங்க, அப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இவங்க எல்லா இடத்துலயுமே கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. இவங்களுக்கு ஒரே சான்ஸ் இவங்களுக்கு என்னன்னா, அந்த டாப் 3 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த சாயிப் சதா ஃபரான் நீங்க பார்த்தது இல்ல, ஈ கேன் பேட் இஸ் a சூப்பர் பிளேயர். சயீம் அய்யூப் இஸ் a சூப்பர் பிளேயர். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான் கேன் டேர் யூ அப்பார்ட். அந்த நம்பர் 4ல ஹாரிஸ் ஆடி கொடுத்துட்டாரு. ஆல் ஆஃப் அ இது எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். இந்த அசான் நவாஸ் வேற லெவல் பிளேயர். ஆனாலும் இந்த போலிங் நீங்க சப்கான்டினென்ட்ல இந்த முகமது நவாஸ்லாம் வேலைக்கு ஆகாதீங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் பின்னாடி போறவங்களை வச்சு நீங்க ஏமாத்திடலாம். செயின் அப்ரிதி காலில் ஏர்கர் போட்டு ஏமாத்தல, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ரார் அஹமட் விக்கெட் எடுக்கலனா திஸ் bowling will bleed. they will struggle. சாம்பியன்ஸ் டிராஃபில ஆஷ் தான் மனசாட்சியே இல்லாம சொல்றாரு, ஓ இன்னும் மார்க்கே கொடுக்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு அப்படின்னு. எப்படியா மார்க் கொடுக்க சொல்ற? மார்க்கே கொடுக்க முடியாது. அதான் பேர் அட்லீஸ்ட் வச்சிருக்கலாம், மார்க் ஆண்டனி அதை வச்சு சந்தோஷப்படுங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லேது. எனக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை பீடா. பாப்போம், லெட் தம் ப்ரூவ் themselves. அப்புறம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவங்களும் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன். இப்போ லீவிங் எவ்ரி திங் எல்ஸ் அப்பார்ட், பட் தென் அதையும் அவங்க பண்ணல. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் பீடா. மற்ற டீம்ஸ் பத்தியும் பேசுவோம். இந்த பாகிஸ்தான் டீம் அதான், விதவுட் பாபர் ரிஸ்வான், அதான் ஹெட்லைன்ஸ். நசீம் ஷாவும் இல்ல, 3 நோட்டபிள் ஆப்சன்டீஸ். பட் ஸ்டில் ப்ராமிசிங் இனஃப். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. நம்ம வந்து எந்த டீமும் பேடா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். we will give our honest opinion how they look on அப்படின்னா we might go horribly wrong. they might come up with a phenomenal performance. நமக்கு தெரிஞ்சது based on the balance what they got in the conditions in Dubai where they're going to play, it's not going to be high scoring venue. The batting looks slightly brittle, bowling looks slightly brittleன்றதுனால நம்ம சொல்றோம். பட் we will never wish any team bad. இவன் தோக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிவியூவோ, நம்ம தோத்துட்டான்னு சந்தோஷப்படுற ரிவ்யூவோ எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. பாப்பா என்ன நடக்குது, 19th இந்தியன் டீம் வரப்போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி we are waiting for ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் டு அனௌன்ஸ் ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ். அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் அதுக்கும் வரும். 19th இந்தியா வர்ற அன்னைக்கே வந்துட்டு இந்தியா ஏசியா கப் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து ரிவ்யூ பண்ணுவோம் with your very own octopus. Until we entertain you for yet another episode, thanks a lot and bye bye.